ஹாய் காய்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஷிமு சதாம் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா காய்ஸ்? இன்றைக்கி காலையில் வ்ளாக் எடுத்தேன்னா பசங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும் காய்ஸ். பண்ணலாமா காய்ஸ்? ஸ்பெஷல் எதுவுமே இல்லை இன்னைக்கு. சாம்பார் தென் ரைஸ் சமைக்கலாம். ஓகே, ஏன்னா காய்ஸ் இப்போ தானே ஈத் முடிஞ்சது 2-3 days ஆயிடுச்சு. அப்போதான் நான் இந்த vlog எடுத்தேன் காய்ஸ். ரொம்ப ரொம்ப ஸ்பைசி ஐட்டம் எல்லாம் சாப்பிடும், அதனால கொஞ்சம் சாம்பார் அந்த மாதிரியும் சாப்பிடணும்ல, அதனால சாம்பார் அந்த மாதிரியும் சாப்பிடணும்ல. பருப்பு இந்த ரெசிபி நான் போடல காய்ஸ், இந்த ரெசிபி நான் போடல. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும் சாம்பார் எப்படி சமைக்கணும் அந்த மாதிரி. இந்த ரெசிபி நான் போடல. நார்மலாக எல்லாருமே சமைக்கிற மாதிரி தான் சமைக்கிறேன். ஓகே, இது அப்படியே வாஷ் பண்ணிடணும். அப்படியே வாஷ் பண்ணிட்டு நம்ம இது மிக்ஸ் பண்ணலாம். நல்லா 3 time வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப டர்ட்டியாக இருக்கும்ல, இதெல்லாம் வெளியில் இருக்கும், அதனால. Then water. கைஸ், ஹேர் ஸ்டைல் எப்படி தெரியுமா? அப்போவே நான் வச்சிடுவேன் ஸ்டவ்ல, கேஸில், சாரி ஸ்டவ் கேஸ் என்ன சொல்கிறது, அப்போவே நான் கேஸில் வச்சிடுவேன். ஏன் தெரியுமா? அது குக் ஆகிட்டே இருக்கும், நம்ம கட் பண்ணுவோம்ல ஆனியன் டொமேட்டோ எல்லாம், அது வரைக்கும் அது நல்லா பாயில் ஆகிடும். அப்போ நம்ம இது விசில் வச்சு இது பண்ணால் நல்லா சீக்கிரமாக ஆகிடும்ல, அதனால நான் இப்போவே தண்ணி போட்டு வச்சிடுவேன். இப்படி இப்ப நம்ம இதுலயே போட்டுட்டு இருக்கலாம். எங்க பாருங்க கைஸ், தண்ணி போட்டு நம்ம பருப்பு போட்டு அப்போவே வச்சுட்டா நல்லா சீக்கிரமா இது ஆயிடும், குக் ஆயிடும். அது நம்மளுக்கு வைக்கவே தேவையில்லை, அது அப்படியே வச்சிடலாம். சில்லி பவுடர், தென் டர்மரிக் பவுடர், salt, கைஸ். ஒரு சைடு அப்படியே முட்டை பாயில் பண்ணலாமா? அப்படியே முட்டை பாயில் பண்ணிடலாம் ஒரு சைடு. அப்படியே ஒரு சைடு அரிசிக்கு தண்ணி வைக்கலாம். காய்ஸ், இதில் போடுறதுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் போடலாம். இது அப்போவே நான் நல்லா வாங்கி கட் பண்ணி வச்சேன் காய்ஸ். இப்படி கவரில் நல்லா இருக்கும், 1 week இருந்தால் கூட நல்லா இருக்கும்.
இன்னைக்கு நான் ஓன் வாய்ஸ் கொடுப்பேன். ஓகேயா? இது நான் வாய்ஸ் ஓவர் பண்ண மாட்டேன், ஓன் வாய்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்தா கைஸ் எப்படி தெரியுமா, வாய்ஸ் ஓவர் கொடுத்தா எதுவுமே இருக்காது. பேக்ரவுண்டில் இருக்கிற வாய்ஸ் எல்லாம் நம்ம இது ஃபுல்லாக வால்யூம் கம்பெனி நம்ம ஓன் வாய்ஸாக கொடுப்போம். அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஆனால் நம்ம லைவாக வாய்ஸ் கொடுத்தா கைஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி தான் வாய்ஸ் கொடுக்குறேன். சாரி டிஸ்டர்பிங் இருந்தால் உங்களுக்கு. கைஸ் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் சாம்பார், தென் ரைஸ், தென் எக் பாயில். இங்கே நான் எக் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இங்கே இருக்குது ரைஸோட இது பாயில் ஆகுது தண்ணி. இங்கே சாம்பாருக்கு கைட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் சாம்பாரில் போடுறதுக்கு இது நான் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கைஸ் இது நான் என்ன பண்ணுவேன், எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருவேன். 1 வீக் ஸ்டோர் பண்ணால் கூட கைஸ் நல்லா இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சா. இங்கே பாருங்கள் கைஸ் எக்கும் பாயில் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து கைஸ் நல்லா வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறம் நான் அரிசி போட்டேன். இப்போ அரிசி குக் ஆகுது. இது இன்னும் குக் ஆகணும் கைஸ், இன்னும் குக் ஆகலை. இது இன்னும் நல்லா அது பாயில் ஆகி மேலே வரணும். இங்கே இது ஃபுல்லாக அரிசி அந்த மாதிரி. கைஸ் இங்கே பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வந்து ஃபைனலி பாருங்கள் கைஸ், ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பசங்களுக்கு லஞ்ச் மட்டும்தான் பேக் பண்ணணும் கைஸ். பேக் பண்ணிடுறேன். இப்போ இது சிம்பிள் லஞ்ச் பசங்களோடது. எங்கே பாருங்கள் சாம்பார் தென் ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி. ஏன்னா கைஸ் நான் இப்போவுமே இப்படி தான் கொடுப்பேன் பசங்களுக்கு. ஏன்னா கீழே வந்து சாம்பார் வச்சுட்டு மேலே ரைஸ் வச்சுட்டா கைஸ் அவங்க எல்லாம் கீழே கொட்டிடுவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன் கைஸ், எப்போவுமே இப்படி மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், அப்புறமா மீட் பண்ணலாம். நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் பசங்கள். ஹாய் கைஸ், காலையில் நான் பசங்களுக்கு லஞ்ச் கொடுத்து வந்துட்டு தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரம் கைஸ். அப்புறம் எழுந்திரிச்சு பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வந்து இப்போ தான் கைஸ் ஃப்ரீ டைம். இங்கே பாருங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு வந்து ஸ்கூல்லேருந்து அவங்கள நல்லா குளிக்க வச்சு அஸ்னார் தனிஷ் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. 2 பேருமே ஸ்வெட்டாக வருவாங்க கைஸ் ஸ்கூல்லேருந்து. காலையில் போவாங்கல்ல ஸ்கூலுக்கு, காலையில் ஒரு தாட்டி குளிச்சுட்டு போவாங்க. அப்புறம் திரும்பவும் வந்து சாயந்தரம் ஒரு தாட்டி குளிப்பாங்க கைஸ். ஏன்னா ரொம்ப ஹாட் இருக்குது இல்லை, அதனால ரொம்ப சீக்கிரமாக ஸ்வெட் ஆகிடுறாங்க. அதனால பாருங்கள் தானிஷ் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம் கைஸ். இது வந்து அவங்களுக்கு दानिश असरत सलाम करो, देखो यार सलाम करो। अच्छा गाइस गाइस எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டுலேருந்து எனக்கு இருக்குது. அஸ்ரார் தானிஷ் ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அவங்க அது வந்து வாங்கி சாப்பிட சொல்ல முடியாது, பிடுங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது கைஸ். அது நல்லா இருக்கும் பசங்களோட இருக்கிறது வாங்கி சாப்பிட்றதுக்கு கைஸ். நீங்களும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஹேபிட். ஆனால் நல்லா இருக்கும் இந்த ஹேபிட், எனக்கும் பிடிச்சிருக்கு கைஸ். அவங்களது வாங்கி சாப்பிட்டா பாருங்களேன். கேட்குறேன் தானிஷ் தேங்க்யூ கைஸ். வீடியோ ஆன்ல இருக்குல்ல, இதெல்லாம் தரவே மாட்டேன் இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஒரு தாட்டி 2 தாட்டி தான் கைஸ் தருவாங்க. அப்போ கேட்டால் யார் தருவாங்க. அது நல்லா இருக்கும் கைஸ். அவங்களோட எடுத்து சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வராது. ஏன்னா நம்ம தனியாக வாங்கி சாப்பிட்டா அது நல்லா இருக்காது. அவங்களோட கேட்டு ஒன்று சாப்பிட்டா அது நல்லா இருக்கும். ये पेपर उठाओ, देखो खा के कौन डालते चले इसका कवर यहाँ पे।
आओ यहाँ पे, दो यहाँ। कवर में डालने का नाप मालूम नहीं है। हेलो கைஸ், இங்கே பாருங்கள் கைஸ், அழகா எப்படி எவ்வளோ அழகா க்யூட்டாக உட்காந்து தண்ணி குடிக்கிறாங்க. கைஸ், டீ பண்ணலாமா? ஈவினிங் டைம் டீ டைம் பார்க்கலாம் எவ்வளோ. 6:10 ஆயிடுச்சு கைஸ், ஈவினிங் டைம். கைஸ் இங்கே பாருங்கள், காலையில் வாஷ் பண்ணல கிளாத்ஸ் எல்லாம், அது இப்போ ஃபோல்ட் பண்ணணும் கைஸ். இன்னும் நான் பண்ணல, டீ குடிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம். அப்படியே வச்சுருக்கேன், அப்புறமா பண்ணிடலாம். கைஸ் இங்கே பாருங்களேன், சோஃபா இருக்க அந்த சைடு பாருங்களேன். அஸ்ரார் எங்கே வச்சு உட்காந்துருக்காங்க. சோஃபா மேலே உட்காரல கைஸ், அவங்க பாருங்கள் எங்கேயோ உட்காந்துருக்காங்க பாருங்கள். அஸ்ரார், असरार, ओए इधर आओ। क्यों यहाँ पे नीचे? ऊपर ही बैठो, रखो वहाँ पे, जाओ उठाओ वहाँ पे। हाँ, पाँव लंबे करने होता। हाँ, सलाम करो। तमिल तमिल स्टार्ट अच्छू गाइस சொல்லுங்க, என்ன சொல்லுது गाइस? அவங்களுக்கு என்ன மாதிரி தான் என்ன சொல்லுன்னு புரியல. असरार आओ यहाँ पे खड़ो, सलाम सिंगर। गाइस இவங்களுக்கு சொல்ல வேணாம் गाइस, ஸ்பீச் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பீச் எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஸ்கூலில் நின்றுட்டு, ஸ்பீச் மாதிரியே சொல்கிறாங்க பாருங்களேன். நம்ம டீ செய்யணும் गाइस. கோசா गाइस பாருங்க எந்த டீ வேணும் இவங்களுக்கு. கோசா டீ. हाँ वेल्लम वेल्लम टी गाइस, वेल्लम टी। हाँ, उठाओ वो कवर, उठाओ लेके आओ यहाँ पे डालो, ये कवर में डालो। वेल्लम टी, कौन सा? वेल्लम टी गाइस, வெல்லம் டீ. வெல்லம் டீ வேணுமா இவங்களுக்கு गाइस? பாருங்கள புதுசாக கேட்குறாங்க, பாவம் பசங்க கேட்குறாங்க, நான் செஞ்சு தரேன். ஓகேயா गाइस? என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஏ ஹைட் வந்துட்டானா गाइस, என்ன பண்ணுறது? இங்கே பாருங்களேன் गाइस, இங்கே பாருங்க. ஓய் என்னது இது गाइस? பாருங்க, ஸ்பெஷலாக உங்களுக்கு டீ செய்யணும், வெல்லம் டீ கேட்குறாங்க गाइस பசங்க. இங்கே பால் எடுத்து வச்சுருக்கேன், டீ தூள் போடலாம். गाइस பாருங்க, வெல்லம் வேணும் அளவுக்கு போடலாம் गाइस. அதுவும் गाइस பசங்களுக்கு ஒரு 1 வீக்காக ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு. இது गाइस வெல்லம் டீ அது குடித்தா ரொம்ப ஹீட்டில் गाइस அவங்களுக்கு ஹீட் ஆனும்.
இன்னும் குக் ஆகணும் கைஸ், இது கொஞ்சம் குக் ஆகட்டும் கைஸ். ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் குடிக்கிறேன். நான் குடித்ததே இல்லை வெல்லம் போட்டு டீ. நான் ஃபஸ்ட் டைம் இது தான் குடிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி குடித்ததே இல்லை கைஸ். பார்க்கலாம் எப்படி இருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் ஷேர் பண்ணுவேன் உங்ககிட்ட எப்படி இருக்குது. நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் குடிச்சிருப்பீங்க வெல்லம் போட்டு. ஆனால் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் அது பசங்க சொன்னாங்க, அதனால தான். பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட் கைஸ். ஒரு ஃப்ளாப் நடந்தது பாருங்க கைஸ். பால் கெட்டு போயிடுச்சு. என்ன ஆச்சு தெரியலையே கைஸ். என்ன தப்பு நடந்திருக்கும் இங்கே பாருங்கள்ல, பால் எப்படி கெட்டு போயிடுச்சு. நான் வெல்லம் போட்டேன்னா அது நல்லா குக்காய் மேலே வந்தது. அப்புறம் பார்த்தா பாலே கெட்டு போயிடுச்சு கைஸ். என்ன இதில் தப்பு இருந்திருக்கும் கைஸ், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பால் போட்டேன் கைஸ், அதுக்கப்புறம் டீ தூள் போட்டேன், அதுக்கப்புறம் வெல்லம் போட்டேன் கைஸ். இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனால பால் கெட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்கள்ல கைஸ், ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது கைஸ் தெரியல. நெக்ஸ்ட் டைம் பசங்களுக்கு செஞ்சு தரலாம். ஓகேயா? என்ன கைஸ் நடந்திருக்கும் சுத்தமாக தெரியல. என்ன நடந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கைஸ்? என்ன ஏதோ தப்பு நடந்திருக்கு இதில். என் டீயில் ஏதோ சம்திங் ராங் கைஸ். என் டீயில் வந்து சம்திங் ராங் ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும்னா கைஸ். நான் மோஸ்ட்லி டீ எல்லாம் நல்லா ரொம்ப நல்லா குக் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி என்ன நடந்தது தெரியல. ஏதோ வெல்லம் டீ வந்து ஃப்ளாப் பண்ணிடுச்சு. என் டீயே சுத்தமாக கெட்டு போயிடுச்சு கைஸ். பாலே அது பாயில் பண்ணி வந்துதான், பாயில் மேலே ஆகி வந்தது. அப்புறம் பார்த்தா கெட்டு போயிருக்கு. ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் செஞ்சுக்கலாம். ஆனால் பசங்க கேட்டாங்க, அதனால தான் விடுங்க. இப்போ இல்லை, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் விட மாட்டேன் கைஸ். இன்னொரு ரெசிபி செய்கிறேன், அது நான் காமிக்கிறேன் கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், ஸ்வீட் போண்டா பேட்டர். வெல்லம் அப்புறம் இது இருக்குதுல்ல மைதா மாவு, கோதுமை மாவு, அப்புறம் வந்து கைஸ் சாஃப் இருக்குதுல்ல, என்ன சொல்லுவாங்க இது எனக்கு சொல்ல தெரியல கைஸ். இது க்ரீன் கலராக இருக்குமே, சாஃப்ட் தான் நினைக்கிறேன். ஐயோ எங்கே போயிடுச்சு கைஸ், எங்கே இருக்குது? இது க்ரீன் கலர் ஹோட்டல்லலாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தருவாங்கல்ல அது கைஸ். எதுவுமே இல்லை, இப்படி கை கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் எடுத்து போடணும் கைஸ். இப்படி வெல்லம் நல்லா நான் பாயில் பண்ணி கைஸ், அதோட தண்ணி இருக்குதுல்ல, அது தண்ணி நல்லா இது பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு, அப்புறம் வந்து மைதா மாவு, கோதுமை மாவு, அப்புறம் வெல்லம், அப்புறம் வந்து சாஃப்ட் கொஞ்சம், கைஸ் அவ்வளோ டேஸ்டி இருக்கும் இது. ஸ்நாக்ஸ் டைமில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப ஈஸி. ஆனால் குவான்டிட்டி தான் கைஸ் சரியாக பண்ணணும். இதில் தண்ணி ஓவராக போடக்கூடாது, அப்புறம் தண்ணி போடாமல் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது கைஸ். கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி இருக்கணும் கைஸ். எங்கே பாருங்கள், ஸ்வீட் போண்டா சூடாக இருக்குது. ஃபைனலி குக் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பேட்டர் இருக்குது கைஸ். இது ஹஸ்பண்ட் வந்த உடனே நைட்டுக்கு அவங்களுக்கு சூடாக செஞ்சு தந்துடலாம். இது அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நைட்டில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சூடாக செஞ்சு தந்துடலாம். இங்கே பாருங்கள் கைஸ், அவ்வளோ ஸ்பஞ்சி, அவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்களேன். 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். இன்னும் தெரியாது பசங்களுக்கு கைஸ், பசங்களுக்கு இன்னும் தெரியாது சொல்கிறேன் பாருங்க. இப்போ அதான் ஃப்ளாப் ஆகிடுச்சில ஏற்றி இப்போ சொல்கிறேன். असरार टी पूछा ना तू, कौन सा टी पूछा?
ஆ வெல்லம் டீ தமிழ் வெல்லம் டீ இங்கே வாங்க வெல்லம் டீ என்ன இருக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க உங்க வெல்லம் டீ கெட்டு போயிடுச்சு அஸ்ரார் கெட்டு போயிடுச்சு வெல்லம் டீ என்ன செய்யணும் இப்போ இங்கே பாருங்க உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் ஸ்வீட் பண்டா பிடிக்கும்ல பிடிக்குமா இல்லையா ஓகே நாளைக்கு இன்னொரு டைம் செஞ்சிடலாம் நம்ம ஓகேயா இந்தாங்க ஹாப்பியா இல்லையா இது பாருங்க எல்லாமே ஆயிடுச்சு கைஸ் ஃபோல்ட் பண்ணி இது உள்ள வைக்கணும் கபர்டில் அவ்வளோதான் கைஸ் இது அப்போவே ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டா கைஸ் அவ்வளோ இதாக தெரியாது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கைஸ் அது அப்படியே ரூமில் இருந்தால் பெட்டில் அது அப்படியே தான் கிடைக்கும் டே ஃபுல்லாக அதை அப்போவே துவைச்சி உள்ளே வச்சிட்டா தான் கபர்டில் அது சேஃப்டியாக நல்லா இருக்கும் கைஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி அங்கங்கே வச்சிட்டேன் கைஸ் பசங்களோடது அவ்வளோதான் கைஸ் வேலையே அது ஷார்ட் வீடியோ தான் தெரியுது கைஸ் ஆனால் ஷார்ட் வீடியோ எவ்வளோ டைம் கைஸ் லைவாக வாய்ஸ் கொடுத்தா இப்படி தான் கைஸ் இப்படி தான் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் அதனால வாய்ஸ் ஓவர் செட்டாக இதெல்லாம் இருக்காது ஆனால் கைஸ் லாங் வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் அப்புறமா போடுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடுது இது லைவாக வாய்ஸ் கொடுத்தா கைஸ் சடனாக நம்ம இது அப்லோட் பண்ணிக்கலாம் அது ஒரு பெனிஃபிட் தான் கைஸ் ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப